தமிழ்நாட்டுல அப்படி என்னதாங்க நடக்குது? ஐயோ! எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் போகட்டும். ஆனா ஸ்டேஷன்லயே ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, கோயில்லயே ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, இது தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? தமிழகம் சீரா இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே சரியா இருக்காங்களா? அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஆக்ரோஷத்தோட கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா சாத்தான்குளம் சம்பவம் தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அதே போல இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்திலயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன? ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். நடிகர் நடிகைகளை எங்க போயிட்டீங்க? ரொம்பவே அப்படியே வீறி எரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க இல்லையா? ஆனா இப்ப எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு நிலை தான் தமிழகத்துல இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமாருங்கிறவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்மளுடைய உண்மையின் குரல் வீடியோல பல உண்மையான செய்திகளை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மறக்காம வீடியோக்குள்ள போய் பாருங்க. நான் உங்கள் தமிழ். தமிழ்நாட்டுல யாருனாலுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் சம்பவம் தான் சொல்லுவோம். லாக்அப்லயே அப்பாவையும் மகனையும் அடிச்சே கொண்டிருக்காங்க போலீஸ்காரங்க. இதுதான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படிங்கறத நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இதற்கு அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள், இன்னும் பல பேர் சமூக ஆர்வலர்கள்னு எல்லாருமே இந்த கேஸுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா ஆளுங்கட்சியாக இருந்தது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான். அப்போ எதிர்கட்சியா இருந்தது திமுக தான். அப்போ அவங்க நீங்க எப்படி இத சாதாரணமா நீங்க விட்டீங்க? கண்டிப்பா இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாங்க. எங்களுடைய ஆட்சியில் இது போல் ஒரு சம்பவத்தை நடக்க நாங்க விட மாட்டோம். இந்த மாநிலத்தில் நடப்பது பழனிசாமியின் ஆட்சியா இல்ல போலீஸ்காரங்க ஆட்சியா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் 24/6/2020 ஒரு ட்வீட் போட்டு ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு. அப்ப எதிர்கட்சியாக இருந்த திமுக. என்னங்க சம்பவம் ஒரே நேரத்துல நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, 2020 ஜூன்ல, அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 20ஆம் தேதி தான் சாத்தான்குளம் சம்பவம் லாக்அப் டெத் நடந்தது. எல்லாருக்குமே தெரியும். அதே போல ஜூன் 27, 2025 லாக்அப் டெத் நடந்திருக்கிறது இந்த வருஷத்துல. பாத்தீங்களா? அதே ஜூன் மாசம். வயதும் பாத்தீங்க பெனிக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அதே வயது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ சம்பவத்துல ரொம்பவே சப்போர்ட்டடா போராட்டமா நின்றுட்டு இருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக தான். எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் நிகழ்த்த விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சியில லாக்அப் டெத் அப்படிங்கிறது அப்படியே அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஏன் சிவகங்கை மாவட்டம், அதாவது இப்ப நடந்திருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த லாக்அப் டெத் கூட பாத்தீங்க அப்படின்னா இதே போல அவங்க ஊர்ல ஏற்கனவே 4-5 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இப்ப இந்த போராட்டத்துல நிறைய சம்பவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ சாத்தான்குளத்துக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? ஏன் அஜித் குமாருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம்? ஆமாங்க, இதுக்குள்ள பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரி, அஜித் குமார் எங்க இருக்காரு? சாத்தான்குளம் சம்பவம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், சரிங்களா? அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். சிவகங்கை மாவட்டத்துல மடப்புரம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க புகழ்பெற்ற ஒரு பத்ரகாளியம்மன் கோவில் இருக்கு. அந்த பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி, அவங்களுடைய வயது 76, அவங்களுடைய மகள் நிக்கிதா, இவங்க அந்த புகழ்பெற்ற பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு போறதுக்காக ஏதோ பரிகாரம் செய்யறதுக்காக அங்க போயிருக்காங்க. அங்க காவலாளியாக, அதாவது பெர்மனன்ட் கிடையாது, ஆனாலும் அங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அங்க ஒரு காவலாளி பர்மிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க ஒரு வேலையால வச்சிருக்காங்க. அவர் தான் அஜித் குமார்.
அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கனால நடந்து வர முடியாது, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு வீல் சேரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. காரை பார்க்கிங் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நிக்கிதா வந்து அஜித் குமார் கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கும் கார் ஓட்ட தெரியாதுங்க, நான் என்னோட நண்பனை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அவங்கள வீல் சேர்ல அங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க கோயில்ல பரிகாரம் பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க சிவகாமியும் நிக்கிதாவும் வந்து அவங்களுடைய காருக்கு வந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த காருக்குள்ள 9.5 பவுன் வந்து நகையை வந்து ஒரு கட்டப்பையில போட்டு அந்த சீட்டு கடியில வச்சிருந்திருக்காங்க. ஆனா வந்து பார்க்கும் பொழுது அந்த கட்டப்பையெல்லாம் மேல வந்து கிடந்ததாகவும் அதுல வந்து அந்த 9.5 பவுன் நகையை வந்து காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை போய் அஜித் குமார்கிட்ட கேட்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாக அவர் பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்லி எங்களுடைய நகை வந்து காணவில்லை, அதனால நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் சரிங்க, நகை காணாம போச்சு, அவரை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க, இதுல எப்படி ஒரு டெத் நடந்திருக்க முடியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, இது வந்து சாதாரணமா வந்து நம்ம எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு கொள்ளை நடக்குது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இதுக்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து எதுக்காகவும் போட்டதில்ல. ஆனா இந்த கேஸுக்கு மட்டும் வந்து ஏன் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து நியமனம் பண்ணி இந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை மாவட்டத்தோட முடியவே இல்லைங்க. இது வந்து சென்னை, அதாவது சென்னை தலைமைச் செயலகம் வரைக்கும் இந்த கேஸ் வந்து வந்திருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த நிக்கிதா சிவகாமி அம்மாள் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெருங்கினவங்க வந்து தலைமைச் செயலகத்துல இருக்கிறதாகவும் திமுகவினுடைய குடும்பத்திற்கு வந்து உறவினர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்றாங்க. அங்க அவங்களுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கால் பண்ணி சொல்லி இந்த கேஸ்ல அந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுங்க, இமீடியட்டா வந்து அவங்கள விசாரணை பண்ணி நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க கொடுத்த பிரஷர்ல இந்த போலீஸ்காரங்க அஜித் குமாரோடைய வீட்டுக்கு போய் அஜித் குமாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க விசாரணைக்காக. கூட்டிட்டு வந்ததும் அவரை அடின்னு அடிச்சு அவரால் வலி தாங்க முடியாம தண்ணி கேட்டிருக்காரு. தண்ணி கேட்கும் பொழுது எப்படி தண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிளகாய் பொடி இருக்கு பாத்தீங்களா, மிளகாய் பொடியை வந்து தண்ணியில போட்டு நல்லா நனைச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா டியூப் வழியா வாயில வந்து ஊத்தி அதுல எரிச்சல் தாங்க முடியாம விக்கி 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 அந்த கம்பி லத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இரும்பு ராடெல்லாம் வச்சு அவரை அடிச்சு ரொம்ப அவரால் சித்திரவதைப்பட்டு அவரை வந்து இறந்து போயிருக்காரு. இதுதான் வந்து சிவகங்கை மாவட்டத்துல மடப்புரம்ல நடந்த ஒரு சம்பவம். இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லாக்அப்லயே அந்த டெத் நடந்தது அப்படின்னா லாக்அப்ல கிடையாதுங்க. அங்க இருந்தா அவர் வலி தாங்க முடியாம ஆமாங்க நான் தாங்க நகை எடுத்தேன், அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டையில தாங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நேரம் வலியை வந்து அடிக்காம இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு பொய்யை அஜித் குமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அஜித் குமாரனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்க, அம்மா மட்டும்தான். அவருடைய வயது 25. தம்பியனுடைய பெயர் வந்து நவீன்குமார். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 வயது ஆகுது. அப்பா வந்து கிடையாது. அவங்களும் வந்து அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களுடைய ஃபேமிலி வந்து பாத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. தம்பி அஜித் குமார் வந்து இந்த கோவில்ல வந்து வேலை செய்யறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் வந்து சாப்பாட்டுக்கு போதிய அளவாக இருக்கு. இது வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல போயிட்டு இவரு கொஞ்சம் என்னோட வலியை தாங்க முடியல, அதனாலதான் வந்து நான் பொய் சொல்லிட்டேன், என்னை அடிக்காதீங்க, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது திரும்பவும் வந்து மிளகாய் பொடிய தண்ணியை கொடுத்து என்னால முடியலன்னு சொல்லிட்டு மூச்சு திணறி அவர் வந்து அந்த இடத்துல இறந்திருக்காரு. எங்க கிட்டயாடா நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து அந்த இடத்துல, அதாவது லாக்அப்ல அடிச்சு பாதி குத்துயிரும் கொலையுயிருமா போயிருக்கிற ஒரு பையன் இங்க கோயில் கிட்ட கூட்டிட்டு வந்து கோயிலே அந்த பையனோட உயிர் வந்து போயிருக்கு. இது வந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு பாத்தீங்களா? போலீஸ்காரங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஆனா அவங்க பொய் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அறநிலையத்துறை அமைச்சர் இதுக்கு வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து வெளியிட்டு பேசவே இல்லை. இந்த சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அவரும் வந்து இப்ப வரைக்கும் வாயே திறக்கல. தமிழக முதல்வர் வாயே திறக்கலங்க. ஏன்னா
சாத்தான்குளம் பிரச்சனைக்கு வந்து அண்ணன் 25 லட்சம் ரூபாய் இவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு கனிமொழி அவங்க வந்து இப்போ கொடுத்துட்டு போனாங்க. எங்க அண்ணன் எல்லாமே பாத்துக்குவாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னாங்க. இவங்க ஆட்சியிலுமே இதே சிவகங்கை மாவட்டத்துல இதுக்கு முன்னாடி 4 லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த சம்பவம் வந்து கோயில்ல வந்து ஒருத்தனை வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவத்தை தமிழக முதல்வர் இப்ப வரைக்கும் ஏன் என்னன்னு கேள்வியே கேட்கல. இதுக்கு முன்னாடி வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த சம்பவம் வந்து வெளியே வந்துருச்சு. இதுல வந்து அந்த காவல்துறை, அதாவது அடிச்சாங்க இல்லையா, அடிச்சே கொண்டாங்க இல்லையா, அந்த காவல்துறை அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன், ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன், ராஜா, ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி 4 இன்ஸ்பெக்டருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்றதுனால என்ன பிரயோஜனம் நடக்க போகுது? அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அஜித்குமாரோட தம்பியும் வந்து அடின்னு அடிச்சு ஏதாவது உண்மையை சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. இப்போ ஃபேமிலி அப்பா அந்த தம்பியையும் அவங்க அம்மாவையும் வந்து சமாதானப்படுத்தி உங்க பையனுக்கு நாங்க ஒரு வேலை போட்டு கொடுக்குறோம், கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறோம், தயவு செய்து வந்து பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட உடம்பு வந்து அப்படியே நெஞ்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்ப வரைக்குமே வந்து யாருமே வந்து ஒருத்தர் கூட வாயே திறக்கல. இன்னைக்கு வந்து கனிமொழி சொல்லியிருக்காங்க அண்ணன் அதுக்கான வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சேகர் பாபு அவர்கள் கோயில்ல நடந்திருக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இப்ப வரைக்கும் வந்து ஏன் அமைச்சர் பேசவே இல்லை? காவல்துறை வந்து தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. அவரும் வந்து இப்ப வரைக்கும் ஏன் வாயே திறக்கல? நீங்க தானே வந்து அதுக்கான பதில் சொல்லணும். ஆனா இப்ப வரைக்கும் ஏன் சொல்லவே இல்லை? சாத்தான் குளத்துல வந்து நடந்தா அதுக்கு வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க செய்வேன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்போ இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 26 லாக்அப் டெத் வந்து திமுக வந்ததுக்கு அப்புறமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப காவல்துறை என்ன மாதிரியான செயல்பாடுகள்ல இருக்கு? இதுக்குதான் வந்து கோர்ட் வந்து தன்னிச்சையாக வந்து அவங்களே இந்த கேஸை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து மதுரை அமர்வு கிளை நீதிமன்றத்துல வந்து அவங்களுடைய கோரிக்கையை முறையீடுகளை வச்சிருக்காங்க. அதுக்குதான் கோர்ட் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவ என்ன தீவிரவாதியா, அடிச்சே கொள்றதுக்கு நீங்க என்ன தீவிரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தா உங்களுக்கு தீவிரவாதி மாதிரி இருக்க, எப்படி நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது, இந்த அளவுக்கு அடிச்சு கொள்ற அளவுக்கு யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து மாதிரியான கேள்விகள் வந்து மதுரை கிளை நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாங்க நாங்களும் கேட்கிறோம், என்னங்க இது, நீதி கிட்டதான் வந்து கடைசியா வந்து நீதிமன்றம் வந்து வெல்லும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா நீதிமன்றமே வந்து இப்ப போலீஸ்காரங்களை இப்படி வந்து கேள்வி கேட்கிறாங்க. தமிழக அரசு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் திரும்ப வந்து ஒரு 6 மாசத்துல நீங்க வந்து வேலைக்கு சேர்த்துக்குவீங்க. அந்த பையனோட ஃபேமிலிக்கு யாருங்க பதில் சொல்றது? இந்த லாக்அப் டெத் அப்படிங்கும் போது நம்மளுக்கெல்லாம் வந்து மனசு பதறது இல்லையா? அந்த மாதிரியான கேவலமான ஒரு நிலையில தமிழக அரசு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்துல அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. உங்க ஆட்சியில ஒரு சம்பவத்துக்கு நீங்க அதிமுகவை அவ்வளவு குறை சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில அடுத்தடுத்து லாக்அப் டெத் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அடிச்சே கொள்றாங்க. ஒரு போலீஸ்காரங்க வந்து காவல்துறையாக காவலாளியாக இல்லாம யமனாக யமதூதராக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நினைச்சாவே தமிழகத்துல இருக்கிறதுக்கு வெக்கக்கேடான ஒரு விஷயமா இருக்கு. தமிழக மக்கள் நீங்க இந்த சம்பவத்தை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளுடைய தாமரை டிவில பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நாங்க வரவேற்கிறோம். நீங்க இன்னும் என்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து நீங்க சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது எல்லாமே நம்மளுடைய உண்மையின் குரல்ல உண்மையான பல செய்திகளோட வரும். நான் உங்கள் தமிழ்.